பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 10/5/2024 அன்னைக்கு வரக்கூடிய திருதியை. அதாவது பொதுவா சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சு 3வது நாள் திருதியை. அது வந்து பாத்தீங்கன்னா அட்சய திருதியை. இந்த வருஷம் வந்து பாருங்க அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அது வந்து இன்னமும் விசேஷம். ஓகேங்களா? பொதுவா இந்த திருதியை வளர்ப்பிறை திருதியை, தேய்பிறை திருதியை ரெண்டுமே வரும். இந்த திருதியை வளர்ப்பிற திருதியை, அதாவது அட்சய திருதியை, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜென்ரலா வந்து பாருங்க, இப்ப காலகட்டத்துல அட்சய திருதியை அப்படின்னாலே நகை வாங்க நம்ம புக் பண்ணிடுறோம். இந்த நகை வாங்குறது அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள்லாம் செஞ்சாங்களா? இல்லைங்க, பஞ்சாங்கத்துல அப்படி நகை வாங்கணும் அப்படின்னு எந்த குறிப்பும் இல்லை. ஆனா நகை வாங்குறது அப்போ வந்து கரெக்ட் தானா? கரெக்ட் தான். அது நான் பின்னாடி சொல்றேன். இந்த பொதுவா இந்த திருதியை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த அட்சய திருதியை நாள் எதனால விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரசுராமர் பிறந்த நாள், பரசுராமர் ஜெயந்தி அட்சய திருதியை அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மணிமேகலை அந்த பாத்திரத்தை, அட்சய பாத்திரத்தை பெற்ற நாள் அட்சய திருதியை அன்னைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரௌபதி அன்ன பாத்திரத்தை பெற்ற நாள் தான் இந்த அட்சய திருதியை நாள். சோ பெரும்பாலும் புராணங்கள்ல இந்த அட்சய திருதியை பத்தி என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள அது பன்மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அட்சய திருதியை அன்னைக்கு நெல்லு மூட்டை கொண்டு வந்து அட்டத்துல போடுறது. ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அது பயங்கரமா வந்து பெருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி கொள்ளு மூட்டை கொண்டு வந்து போடுறது, புளி மூட்டை கொண்டு வந்து போடுறது, சக்கரை மூட்டையா போடுறது, இந்த மாதிரி வரன்ல சேர்த்த நாள் அட்சய திருதியை நாள். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வேற என்ன செஞ்சாங்க, தான தர்மம் செஞ்சாங்க. அந்த தானம் தர்மம் செய்யும் போது, அதாவது அட்சய திருதியை நாள் அன்னைக்கு நான் ஒரு பசுக்கு ஒரு கட்டு கீரை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அகத்தி கீரை கொடுக்குறேன் அப்படின்னா அதனோட பயன் வந்து பலன் வந்து பன்மடங்கா பெருகும். அதை வந்து எங்க முன்னோர்கள் எல்லாமே சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அட்சய திருதியை நாள் அன்னைக்கு நான் ஒரு 10 பேருக்கு, எனக்கே வசதி கம்மினே வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 10 பேருக்கு ஒரு புளிசாதம் பொட்டலம் வாங்கி தரேன். அடுத்த அட்சய திருதியை அன்னைக்கு நான் 1,00,000 வந்து தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோட வசதியும் வாய்ப்பும் அந்தஸ்தும் செல்வாக்கும் ஏறும். சோ அட்சய திருதியை நாள் அன்னைக்கு தங்க வாங்குறீங்களா, சந்தோஷமா வாங்குங்க. தானம் பண்றது அப்படின்றது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நீ 10,000 ஒரு தானம் பண்ற அப்படின்னா அடுத்த வருஷம் நீ வந்து ₹1,00,000 தானம் பண்ணுவ. இந்த வருஷம் நீ ₹1,00,000 தானம் பண்ற அப்படின்னா அடுத்த வருஷம் நீ ₹10,00,000 தானம் பண்ற அளவுக்கு உன்னோட வசதியும் வாய்ப்பும் ஏறும். இதுதான் வந்து அட்சய திருதியினோட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். சோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, தங்கம் வாங்குங்க, தப்பில்லை. அது அந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் தங்கம் வாங்குறாங்க. சோ இந்த அரிசி பருப்பு உப்பு புளிக்கே ஏறுது இல்ல, அப்ப தங்கமும் ஏறும். உண்மைதான், தங்கமும் வந்து ஏறும், இன்க்ரீஸ் ஆகும். இப்ப தங்கம் எல்லாராலையும் வாங்க வசதி இருக்கா? வாங்க முடியாது. ஏன்னா சிலருக்கு தான் வாங்க முடியும், வசதி வாய்ப்பு இருக்கு தங்கம் விற்கிற விலைக்கு. அப்ப வேற என்ன வாங்கலாம்? வெள்ளி வாங்கலாம். ஓகேங்களா? வெள்ளி வாங்கினாலும் அந்த பலன் வந்து, அதாவது இன்னைக்கு ஒரு நெக்லஸ் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க 2 நெக்லஸ் 3 நெக்லஸா வாங்குறக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் ஏறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்குங்க, வெள்ளி ஒரு காயின் வாங்குங்க. எங்களால அதுவும் வாங்க முடியல அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஞ்சள் குங்குமம் உப்பு வாங்குங்க. ஓகேங்களா? இது வந்து சுப பொருட்கள். சுப பொருட்கள் இந்த வருஷம் 3 பொருட்கள் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைய நீங்க சுப பொருட்கள் வாங்குற அளவுக்கு உங்க வீட்டுல ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓகேங்களா? சோ இது வாங்குங்க. பூ வாங்குங்க. பூனா மல்லிகைப்பூ வாங்குங்க. மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமானது. சோ அட்சய திருதியை அன்னைக்கு என்னால எதுவுமே வாங்க முடியலன்னா ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி தாயாரோட போட்டோக்கு வச்சு மனசார ஒரு பூஜை பண்ணுங்க. அடுத்த அட்சய திருதியைக்குள்ள உங்களோட வசதியும் வாய்ப்பும் தாயார் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பா. ஓகேங்களா? சோ இது பண்ணலாம். பூ எல்லாராலையும் வாங்க முடியும். உப்பு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாராலையும் வாங்க முடியும். ஒரு அரிசி பருப்பு புளி, இது வந்து சும்மா ஒரு கிலோ கூட நீங்க வாங்கி அன்னைய தேதியில நீங்க வந்து கொட்டி வைங்க. அது அடுத்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது தீராத, அதாவது அரிசி அன்னைக்கு தேதியில வாங்கி நீங்க கொட்டி வச்சீங்களா உங்க வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. சோ அதனால அது பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் அட்சய திருதியில நகை வாங்க உத்தமமான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலம் 4:55 இருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப உத்தமமான நேரம். நீங்க அந்த நேரத்துல வாங்கிக்கலாம். நகை வாங்கிட்டு வந்து டைரக்டா நீங்க போட்டுறாதீங்க. எப்பயுமே நகை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும், வீட்டுல மகாலட்சுமி போட்டோ இருக்கு, எல்லார் வீட்லயும் லட்சுமி போட்டோ இருக்கதானே செய்யும். மகாலட்சுமி போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அந்த நகையை கொண்டு வந்து தாயாருக்கு சாத்திடுங்க. தாயாருக்கு டைரக்டா சாத்துறதை விட அந்த நகை வந்து பொதுவா தங்கத்துக்கு தீட்டு கிடையாது, தோஷம் கிடையாது. சரிங்களா? தங்கத்தை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு கை தானே நம்மளுக்கு அது கொடுக்குது.
அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கொஞ்சோண்டு கோமியோ இல்லைன்னா மஞ்சள் தண்ணி வச்சு அந்த தங்கத்து மேல தெளிச்சுட்டு அதுக்கு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தாயாரோட காலடியில வச்சு பூ சாத்தி தாயார் விக்கிரகம் இருக்குன்னா தாயாருக்கு சாத்தி விடுங்க. போட்டோக்கே கூட நெக்லஸ்னா போட்டு விடலாம். ஓகேங்களா? இல்ல கொலுசு வாங்குறீங்கன்னா கீழே வைக்கலாம். இல்ல தாயார் சிலை இருக்குன்னா தாயார் காலுக்கு போட்டுட்டு பூஜை பண்ணி கற்பூரம் காமிக்கணும், ஊதுவத்தி தூப தீபம் ஏத்தணும், நெய்வேத்தியம்னு ஒண்ணு பண்ணணும். நெய்வேத்தியம் பொதுவா மகாலட்சுமிக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட நெய்வேத்தியம் ரொம்ப பிரீத்தி. என்னோட பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பால் பாயசம், பால் பொங்கல், இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட மில்க் ஸ்வீட்டு, பால் கோவா ஏதாவது ஒண்ணு வச்சு தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தாயாரோட காலடியிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வாங்குற நகையை நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? வெள்ளி காயினா இருந்தா மறுநாள் எடுத்து பூஜை நல்ல நேரம், முக்கியமா சுக்கிர ஓரையா பார்த்து நீங்க வந்து உங்களோட பணப்பெட்டியில போட்டு வைக்கலாம். சிலர் வந்து பணம் வைப்பாங்க. பணமும் தாயார்கிட்ட வைக்க வேண்டியதா ஃப்ரெஷ்ஷா ஒரு கட்டு நோட் வாங்கிட்டு வந்து வைக்கிறது. அது 20 ரூபாய்னா இருக்கலாம், 100 ரூபாய்னா இருக்கலாம். அது உங்களோட வசதி பொறுத்து. அது வச்சாலும் மறுநாள் காலையில அந்த பூவோட சேர்த்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தோட சேர்த்து சுக்கிர ஓரையில எடுத்து நீங்க பணப்பெட்டியில போடுங்க. சோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இந்த அட்சய திருதிக்கு நம்ம பண்றது எதுவா இருந்தாலும் அடுத்த அட்சய திருதிக்குள்ள அது வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கா பெருகும். எக்காரணத்தை கொண்டும் அட்சய திருதி நாள் அன்னைக்கு தப்பான, அதாவது ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி பேசுறது, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவேன்னு பேசுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு அந்த நாள்ல வந்து ஓர வஞ்சனையா ஏதாவது செய்யறது, வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புறது எதுவுமே செய்யாதீங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் ஜென்ரலாங்க அட்சய திருதி நாள் அன்னைக்குனே இல்ல, எப்ப வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலோ அதிதிகள் வந்து யாரு அப்படின்னா நம்மளோட இஷ்ட தெய்வங்களாதான் நம்ம அதிதிகளை பார்க்கணும். நம்ம இப்ப எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் சாக்ஷாத் சிவனாவே தான் பாவிப்பேன், ஈசனாவே தான் பாவிப்பேன். அவங்க மனசுல குறையே இல்லாத மாதிரி சந்தோஷமா சொல்லுவாங்க பாத்தீங்களா, வாய் சொல்லனாலும் மனசு வாழ்த்தும், வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும். அந்த மாதிரி நல்ல திவ்யமா கவனிச்சு அனுப்புங்க. அது அட்சய திருதி நாள் அன்னைக்குன்னே இல்லைங்க, எல்லா நாளும் அதிதிகளை ஸ்வயம் நம்ம கும்பிடுற தெய்வமாவே பாவிச்சு அனுப்புற வீட்டுல மகாலட்சுமி நிறைஞ்சு இருப்பாங்க. சோ இந்த அட்சய திருதியை பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.